ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு சுவாமி, நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் வல்லமையுடையவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் மிகவும் பெரியவர். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பா இயேசு சாமி, உங்களை நம்பி இருக்கோம் சாமி, எங்களை காப்பாத்துங்கப்பா. நீங்க பெரியவங்கப்பா, நீங்க ரொம்ப நல்லவங்கப்பா. உங்க பிள்ளையாகிய நாங்களும் நல்லவங்களா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்கப்பா. அந்த விருப்பத்தை நிறைவேற்றி நாங்க விரும்புகிறோம் சாமி. நாங்க நல்லவர்களா மாறணும்னா பிறருக்கு மன்னிக்கணும் சுவாமி. ஆண்டவரே, நாங்க பிறருக்கு மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களுக்கு மிகவும் கடினமான செயலா இது இருக்குப்பா. அப்பா, நாங்க பழிவாங்கும் உணர்வுடைய தீய குணமுடையவர்களா இருக்கிறோம் சாமி. எங்களை மன்னிங்கப்பா. நாங்க பிறருக்கு மன்னிக்கிறவர்களா மாறணுங்கிறது தான் உங்களுடைய விருப்பமா இருக்கப்பா. நாங்க மன்னிக்க விரும்புகிறோம். எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எப்படி நாங்க பிறரை மன்னிக்கிறதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா. நீங்க எங்களை காப்பாத்துங்க சுவாமி. அந்த தெளிந்த புத்தியை எங்களுக்கு கொடுங்கப்பா. எல்லாவித பொல்லாப்பும் எங்களுக்கு வருவது பொல்லாத சாத்தானிடம் இருந்துதான். அவன் பயன்படுத்துகிற மனிதர்கள் மூலமா எங்களுக்கு அது வந்து சேருது. நாங்களும் பரிசுத்தமா மாறி உங்க ராஜ்யத்திற்கு வரணும்ப்பா. நாங்க மன்னிக்க தெரியலன்னா உங்ககிட்ட வரவே முடியாது சுவாமி. பழிக்கு பழி வாங்குனா நாங்க நரகத்துக்கு தான் போவோம் சுவாமி. மன்னிக்காம நாங்கள் இருந்தாலும் நாங்க நரகத்துக்கு தான் போவோம்னு உங்களுடைய வேத வசனம் சொல்லி இருக்குதே. சாமி, அந்த நிலைமை எங்களுக்கு வேண்டாம் சாமி. நாங்க பிறரை மன்னிக்க கத்துக்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்குள் நாங்கள் வந்து சேரணும்னு விரும்புறோம் சாமி. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு பிறரை மன்னிக்க கற்றுக் கொடுங்க. உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய ஆலோசனைகளை எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு போதி தரணும் சுவாமி. எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படி பிறரை மன்னிக்கிறதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எங்களை நாங்க முழுமையா அர்ப்பணிக்கிறோம். உங்க வார்த்தைகளை நாங்க கேட்டு நடக்கிறோம். உமக்கு கீழ்ப்படுகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஏற்றுக்கொண்டும் வழி நடத்தும். நீர் மிகவும் நல்லவர். அது போல எங்களையும் நல்லவர்களாய் மாற்றி உம்முடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்துக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா யேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.